போறீங்க? நான் இந்த காய்கறியை வச்சு அழகான ஒரு உணவு சமைக்க போறேன். அது சுவைக்கிறதுக்கு நம்ம பாரம்பரிய உணவு மாதிரி இருக்கும். ரோமானியர்கள் ஸ்டைல்ல நம்ம கிட்ட மின்ட் இலைகள், சாசேஜ், அப்புறம் பார்ஸ்லே இலைகள் இருக்கு. முதல்ல ஆர்டிச்சோக் காய்கறி வெட்டுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான மற்ற பொருட்களை வெட்டிக்கணும். ஏன்னு தெரியல? எனக்கு தெரியும். தெரியுமா? சொல்லுங்க. ஏன்னா ஆர்டிச்சோக் வெட்டின உடனே அதோட நிறம் கருக்க ஆரம்பிச்சிரும். நிறம் மட்டும் கருக்காது, கொஞ்சம் கசக்கவும் ஆரம்பிச்சிடும். நான் கொஞ்சம் சோம்பேறியான ஆளுமே. அதனால முதல்ல என்ன பண்ணுவோம்னா, இந்த மூலிகை இலைகளை முதல்ல வெட்டிடுவோம். ஏன்னா ஆர்டிச்சோக்கை வெட்டிட்டு இதை வெட்ட காலதாமதம் ஆச்சுன்னா நிறமும் மாறிடும், கசக்கவும் தொடங்கிடும். முதல்ல சிகப்பு மிளகாயை வெட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டையும் வெட்டிக்கலாம். பூண்டு இந்த உணவுல முக்கியமான ஒரு திடப்பொருள். கொஞ்சம் எலுமிச்சம்பழமும் தேவைப்படுது. நிஜத்துல பழம் தேவைப்படாது, தோல் மட்டும்தான் நமக்கு தேவை. சீவிட்டேன். இப்போ எல்லாத்தையும் வெட்டிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா பட்டாட்டோவை தயாரிக்க ஆரம்பிக்கலாம். என்ன ஒரு பிரமாதமான பேரு! பட்டேட்டோ பேரே நல்லா இருக்குல்ல? வித்தியாசமான பேர். இதோட நறுமணமே பிரமாதமா இருக்கு. இதுல பல பொருட்களை பயன்படுத்துறோம், அதனாலதான் நல்லா இருக்கு. ஆர்டிச்சோக் சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும். இதை கொஞ்சம் தனியா எடுத்து வச்சுக்கிறேன். அந்த மிக்சிங் பவுல கொஞ்சம் எடுங்களேன். மொல்லிக்கா டிப்பானே, ரொட்டி துண்டுகள், காய்ந்த ரொட்டி துண்டுகளை தான் பயன்படுத்தணும். பர்மிஜானோ. இது ரொம்ப பிரமாதமான ஒரு உணவா இருக்க போது. சுவையா இருக்கும். இப்ப உடைக்கப்பட்ட மிளகு, அப்புறம் கொஞ்சம் உப்பு, அடுத்து ஆலிவ் ஆயில். இந்த ஆலிவ் ஆயில் தான் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்க்குது. ஆலிவ் ஆயில். இந்த ஆலிவ் ஆயில் ஒருவித ஈரத்தன்மையும் நல்ல தரமான தன்மையும் இதுக்கு கொடுக்குது. இது ஒரு நல்ல கலவையா மிரட்டலாவும் இருக்கும். நாம கர்சோஃபி தயாரிக்க கொஞ்சம் கடினமா உழைக்கணும். மேல் பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். உள்பகுதி எப்படி இருக்கு? உள்பகுதியை பாக்குறப்பவே இதோட ஃப்ரெஷ்னஸ் ஆமா, தெரியுது. கண்டிப்பா கண்டிப்பா. இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இதுதான் ஆர்டிச்சோக்கோட இளம் இலைப்பகுதிகள். நமக்கு இந்த பகுதி மட்டும் போதும். அடுத்த கட்டமா இந்த தண்டுகளை சுத்தம் செய்யணும். தடிமனான தோல் பகுதியை வெட்டி எடுத்துடணும். இது சீக்கிரமே கருத்துடும், அதனால நாம வேகமா செய்யணும். நாம ஒரு பக்கெட் நிறைய ஆசிலேட்டட் தண்ணீரை தயாரா வச்சுக்கணும். இல்லைன்னா ஒரு கிண்ணத்துலயாவது. ஆமா, கொஞ்சம் எலுமிச்சம்பழம். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்களே இதுல பிழிஞ்சு விட்டுருங்க. நேரா இதுலயே. பிரமாதம். நீங்க எலுமிச்சம்பழத்தை இதுலயே போட்டுடலாம். அதனால இந்த காய் கருப்பாகாம இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு நாம போகலாம். அடுத்த கட்டமா நாம இதோட இதழ்களை விரிச்சு அதுக்குள்ள நம்ம கலவைகளை போடணும். இது பார்க்கிறதுக்கு சின்ன பூ மாதிரி அழகான இதழ்கள் கொண்டு இருக்கு. இதுல நாம தயார் பண்ணி வச்சிருக்கிற கலவையை போட்டுடலாம். பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பூக்களை கூட அழகா வைக்கலாம். ஆமா ஆமா, சரியா சரிங்க. ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இதுதான் நமக்கு நறுமணத்தை கொடுக்க போகுது. அப்புறம் இதுல போட்டு இத எண்ணெயில குளிக்க வைக்க போறேன். என்ன பண்றீங்க? ஆமா, நமக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படும், நிறைய தண்ணியும் தேவைப்படும். தண்ணி கொஞ்சம் அளவுக்கு அதிகமாவே தேவைப்படும். அது அப்படியே வேக வைக்க போறீங்களா? அது ஆலிவ் ஆயில்லயே வேகும். ஓ நைஸ். இதுக்கு மேல ஒரு ஃபாயில் பேப்பரை போட்டு மூட போறோம். ஆமா. அப்புறமா இதை எடுத்து ஓவன்ல வச்சு சூடு பண்ணணும். ஆமா. குறைஞ்சது 20 நிமிஷமாவது வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுவே 30 நிமிஷம் வச்சா நல்லது. ஓகே. இது கிறிஸ்மஸ் பரிசு பொருளை திறக்கிற மாதிரி இருக்கு. இத பாருங்க. ஓ, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி. நல்ல நறுமணத்தோட இருக்குல்ல? ரொம்ப பிரமாதமா இது இருக்கு. ரொம்ப பிரமாதமா இருக்கு. இப்ப இத தட்டுல போட வேண்டியதுதான். இத நீங்க இப்பவே எடுத்து கடிச்சு சாப்பிட வேண்டியதுதான். இத நீங்க உங்க மதிய உணவுக்கு முதல் உணவா பயன்படுத்தலாம். அது ரொம்ப நல்லாவே இருக்கும். இது நிஜமாவே அழகா இருக்கு. இது கூட கொஞ்சம் சாலடையும் சேர்த்து நாம சாப்பிடலாம். கண்டிப்பா. இத ஒரு சைடு